வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸி கோ டு மில்லட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, 4-5 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 to 7 நிமிஷத்தில் இது நல்லா வதங்கி வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுருந்த 1 கப்பு வரகரிசியை சேர்த்துக்கலாம். மில்லட்ஸ்க்கெலாம் வந்துட்டு எப்போயுமே தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். ஜாஸ்தியாக ஊற்றினா மில்லட்ஸ் குழஞ்சிரும், அப்புறம் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. 1 கப்பு வரகரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்தோன்னா சுட சுட நல்லா பொலன்ட்டு வரகரிசியில் தக்காளி சாதம் தயார். ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெலாம் இது நல்ல ஈஸி கோ டு மில்லட் ரெசிபியாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள். மில்லட் சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நிறைய பேர் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.